நான் ரீசெண்ட் டைமில் நோட்டீஸ் பண்ண ஒன் திங்க் என்னென்னா ஜென்சி கிட்ஸ் எல்லாருமே ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் இன்சைட் அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஒய்? லெட்ஸ் டாக். மார்னிங் நம்ம கண்ணு முழிச்ச உடனே பண்ணுற ஒரே விஷயம் மொபைல் ஃபோன் எடுத்து இன்ஸ்டாக்குள்ளே போகிறது. இன்ஸ்டாக்குள்ளே போனால் என்ன இருக்கும்? ஃபுல்லாக சக்ஸஸ் ஸ்டோரிஸ், ஃபாரின் ட்ரிப், ஜிம் பாடி, சைடு இன்கம், அது இதுன்னு அவங்க பண்ணுற எல்லாத்தையுமே போஸ்ட் பண்ணுவாங்க. அதையெல்லாம் பார்க்கும்போது நம்ம லைஃப் தான் ஸ்லோவாக இருக்கான்னு தோணும். ஏன் நம்ம அவங்கள மாதிரி இல்லைங்கிற ஒரு கொஸ்டின் நமக்குள்ளேயே வரும். ஸ்கூல் ப்ரெஷர், காலேஜ் கன்ஃபியூஷன், ஜாப் ஸ்ட்ரெஸ்ஸு, வீட்டில் மற்றவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணுவாங்க, சோசியல் மீடியாவில் ஹைலைட் லைஃப், பட் ரியல் லைஃப்பில் சைலன்ஸ். இந்த விஷயம் தான் ஜென்சி மைண்டை வெயிட் ஆகுது. உங்கள் லைஃப் ஸ்லோ தான், பட் அதுக்கு அர்த்தம் ஃபெயிலியர் கிடையாது. தி ஃபர்ஸ்ட் 20 ஹவர்ஸ்ங்கிற புக்கில் ஒரு பவர்ஃபுல்லான ஐடியா இருக்குது. நீங்கள் எந்த ஒரு ஸ்கில்லாக வேணா இருக்கலாம், நீங்கள் அதில் ஒரு 20 ஹவர்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணால் அதில் நீங்கள் பேசிக் மாஸ்டர் ஆகிடுவீங்க. கிட்டார் லேர்ன் பண்ண ஆசையா, டிசைன் கற்றுக்க ஆசையா, கோடிங் கற்றுக்கணும்னு ஆசையா, எந்த ஒரு ஸ்கில்லாக வேணாலும் இருக்கலாம். ஜஸ்ட் 20 ஹவர்ஸ் டெய்லியும் ஒரு 40 மினிட்ஸ் அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகிறத நீங்களே பார்க்க முடியும். நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஓவர் திங்க் ஜென்ரேஷன். கான்ஃபிடன்ஸ் வரது சக்ஸஸ்னால கிடையாது. நீங்கள் எப்போ ஒரு ஸ்கில்லை பில்ட் பண்ணுறீங்களோ அப்போ கான்ஃபிடன்ஸ் தானாக வரும். கான்ஃபிடன்ஸ் வந்தால் டிப்ரெஷன் பாதியாக குறைஞ்சிரும். மற்றவங்க லைஃபோட உங்களை கம்பேர் பண்ணுறது விட்டுட்டு உங்கள் லைஃபை இம்ப்ரூவ் பண்ண பாருங்கள். டெய்லி 40 மினிட்ஸ் ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணுங்கள். 20 ஹவர்ஸில் நீங்கள் ஒரு ஸ்கில்லை கற்றுருப்பீங்க. ஸ்மால் ஸ்டெப், பிக் ஃபியூச்சர். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க.